Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கரியரை செட் பண்றதுக்காக தான் நீட் கவுன்சில்ஸ் வந்து நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கோம். கண்டிப்பா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் எக்ஸ்ட்ரா நம்ம சேனலை பத்தி சொல்லுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அட்மிஷன்கள் வேணும் அப்படின்னா வேகமா நம்மளை தொடர்பு கொள்ளுங்க. நாம உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேரண்ட்ஸ் வந்து எனக்கு கால் பண்ணி கேட்குறது என்னன்னா, இந்த ஸ்பெஷல் ஸ்டே வேகன்சிக்கு யாரெல்லாம் எலிஜிபிள் சார் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. அதாவது இந்த எலிஜிபிள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த நிமிஷம் வரைக்கும் கரண்டா, அதாவது ஸ்பெஷல் ஸ்டே வேகன்சிக்குன்னு சொல்லி அபிஷியலா ஒரு அப்டேட் வரல. இதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன நிலைமை இருக்கு, இது வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் என்ன எலிஜிபிள் இருக்கு அப்படிங்கறது மட்டும் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரியா? ஒருவேளை இதுக்கு அப்புறம் என்ன மாதிரியான அனௌன்ஸ்மெண்ட் வரலாம் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் இந்த எலிஜிபிள் டீடைல்ஸ் நான் பேசிட்டு அதுக்கப்புறம் என்ன பாத்தீங்கன்னா என்ன மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத நம்ம சொல்லலாம். ஏன்னா நம்ம சேனல்ல நம்ம சொல்லிட்டே இருந்தோம் ஸ்பெஷல் ஸ்டே வரப்போகுதுன்னு சொல்லிட்டே இருந்தோம். அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பார்த்தா ஸ்பெஷல் ஸ்டே வந்துச்சு. சரியா? அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா நம்ம இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கேதர் பண்ணி தான் உங்களுக்கு கொடுக்குறோம். நம்ம சும்மா நோட்டிபிகேஷன் வந்த பின்னாடி நம்ம என்ன பார்த்தா உங்களுக்கு கொடுக்கறது கிடையாது. நமக்கு வர்றதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன்ஸ் கேதர் பண்ணி தான் கொடுக்குறோம். அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நிறைய பேரண்ட்ஸ் வந்து ஃபாலோ பண்றீங்க. நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அட்மிஷன் ஹெல்ப் வேணும் அப்படின்னா நீங்க தொடர்பு கொள்றீங்க, ஓகே. ஆனா நம்ம சொல்றதை நீங்க என்ன பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஃபாலோ பண்ணணும். ஏன்னா நேர்ல வர சொன்னோம் அப்படின்னா நிறைய பேர் வர மாட்டீங்க. நேர்ல வந்தா மட்டும்தான் நம்ம வந்து நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து சொல்லி விளக்கி நம்ம என்னாச்சு பார்த்தீங்கன்னா கொடுக்க முடியும் அப்படிங்கறத நீங்க பாத்துங்க. ஓகே, இப்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னாச்சு பார்த்தா, யாரெல்லாம் எலிஜிபிள் இல்ல அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு யாரெல்லாம் எலிஜிபிள் இருக்கிறாங்க அப்படிங்கறத நெக்ஸ்ட் நம்ம என்னாச்சு பார்த்தா பார்க்கலாம். ஓகே, இப்ப நீங்க இங்க பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா, அதாவது தேர்ட் ரவுண்ட்ல, சரியா, தேர்ட் ரவுண்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சீட் அலாட்மெண்ட் வந்து கிடைச்சிருந்துச்சு அப்படின்னா, தேர்ட் ரவுண்ட்ல சீட் அலாட்மெண்ட் வந்து உங்களுக்கு ஆயிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து எலிஜிபிள் கிடையாது. சரியா? ஏன்னா ஸ்டே வேகன்சிக்கு நீங்க அப்ளை பண்ணிருக்க மாட்டீங்க. ஏன்னா நிறைய பேர் என்ன பண்றீங்கன்னா ஆல் இந்தியா கவுன்சிலிங்ல நம்ம டைரக்டாவே பண்ணலாம்ல, அந்த ஒரு மோட்டிவ்ல நிறைய பேர் இருக்கீங்க. சரியா? அதனால தேர்ட் ரவுண்ட் வந்து உங்களுக்கு எங்க சீட்டு கிடைச்சாலும் சரி, ஆல் இந்தியாவோ இல்ல தமிழ்நாடு கவுன்சிலிங் இல்ல வேற எந்த ஸ்டேட்ல சீட்டு கிடைச்சாலும் நீங்க பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. அதை தெளிவா நீங்க பாத்துங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அலாட்மெண்ட் இன் ஸ்டே ரவுண்ட், இப்ப ஸ்டே ரவுண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆகிருந்துச்சு அப்படின்னா, இப்போ வந்து ஸ்டே ரவுண்ட் இப்ப முடிஞ்சுல, அதுலயே சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா அலாட்மெண்ட் ஆயிடுக்கு. எனக்கே வந்து ஒரு 3 பேரண்ட்ஸ் கிட்ட போன் பண்ண, கன்னியாகுமரி பிரைவேட் யூனிவர்சிட்டி பாத்தீங்கன்னா என்ஆர்ஐ லேப்ஸ் வந்து கிடைச்சிருந்துச்சு. ஆனா அவங்க போய் ஜாயின் பண்ணவே இல்லை. இங்க ஸ்டே ரவுண்ட்ல சீட் கிடைச்சவங்க போய் ஜாயின் பண்ணல. அதுதான் இங்க பெரிய பிரச்சனை. சரியா? அப்ப அலாட்மெண்ட் வந்து ஸ்டே ரவுண்ட்ல ஆயிருக்கு. நான் வந்து ஸ்பெஷல் ஸ்டேல கலந்துட்டு நான் அப்கிரேட் பண்ண முடியுமா, நான் வந்து வேற காலேஜ் மாற முடியுமா, இப்படிலாம் நிறைய பேர் வருவாங்க. அதுக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் வாய்ப்பே இல்லை. அதை நீங்க பாத்துங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அலாட்மெண்ட் இன் எனி அதர் ஸ்டேட் கவுன்சிலிங், சரியா, வேற ஏதாவது ஸ்டேட் கவுன்சிலிங்ல உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆகிருந்துச்சுன்னா, வேற ஸ்டேட்ல நீங்க என்ன பார்ட்டிசிபேட் பண்ணிருப்பீங்க, வேற ஸ்டேட்ல உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆகியிருந்தாலும் நீங்க என்ன பாத்தீங்கன்னா கலந்துக்க முடியாது. அதை தெளிவா நீங்க பாத்துங்க. சரியா? எந்த ஸ்டேட்ல அலாட்மெண்ட் ஆகியிருந்தாலும் நீங்க கலந்துக்க முடியாது, முக்கியமா தேர்ட் ரவுண்ட்ல. சரியா? அதே மாதிரி ஸ்டே ரவுண்ட்லயும் வந்து பாத்தீங்கன்னா அலாட்மெண்ட் ஆகிடுச்சா கலந்துக்க முடியாது. அதுக்கப்புறம் இந்த நிமிஷம் வரைக்கும் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, யாரெல்லாம் ஸ்டே வேகன்சிக்கு அப்ளை பண்ணிருக்காங்களோ, சரியா, who applied in stay counseling, அதாவது ஸ்டே வேகன்சி கவுன்சிலிங்க்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணிருக்காங்களோ அவங்க மட்டும்தான் ஸ்பெஷல் ஸ்டேக்கு கலந்துக்க முடியும் அப்படிங்கிறது தான் இந்த நிமிஷம் வரைக்கும் இருக்கக்கூடிய அப்டேட். சரியா? அப்ப இதுக்கு மேல மேக்ஸிமம் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு அறிவிப்பு வரலாம். அதாவது நீங்க வந்து ஸ்டே வேகன்சி கலந்துக்காம விட்டுட்டீங்க, 5 லட்சம் கட்டணும், இல்ல வந்து பாத்தீங்கன்னா பிடிஎஸ்க்காக ஒரு 2 லட்சம் கட்டணும் அப்படிங்கிற விஷயத்த நீங்க என்ன பார்த்தீங்கன்னா, அதாவது அதை ஃபாலோ பண்ணாம விட்டுட்டீங்க, கட்டுறதுக்கு மறந்துட்டீங்க, நான் வந்து ஸ்டே வேகன்சில கலந்துக்கல சார், அப்ப நான் வந்து ஸ்பெஷல் ஸ்டேல மட்டும் கலந்துக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த நிமிஷம் வரைக்கும் முடியாது. யாரெல்லாம் ஸ்டே வேகன்சி கலந்துக்கிட்டீங்களோ அவங்க மட்டும் தான் என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் ஸ்டேவும் நம்ம வந்து கலந்துக்க முடியும் அப்படிங்கிறது தான் இந்த நிமிஷம் வரைக்கும் இருக்கிற அப்டேட். ஒருவேளை அந்த அன்னை மெடிக்கல் காலேஜ்ல 50 சீட் வந்து ஆட் பண்ணாங்க அப்படின்னா யாரெல்லாம் புதுசாவும் என்ன நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ஸ்டே வேகன்சிக்காக நீங்க 5 லேக் கட்டலாம் அப்படிங்கிற அப்டேட்டும் மேபி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த நிமிஷம் வரைக்கும் கிடையாது. சரியா? அதனால உங்களுக்கு அட்மிஷன் ஹெல்ப் வேணும் அப்படின்னா நீங்க நம்ம தொடர்பு கொள்ளுங்க. அட்மிஷன் ஹெல்ப் சொல்லி என்ன சார் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். அதாவது அட்மிஷன் ஹெல்ப் அப்படிங்கிறது என்னன்னா நிறைய கேட்வேஸ் இருக்கு. சரியா? நீங்க மெயினா போக்கஸ் பண்றது என்னன்னா ஆல் இந்தியா கவுன்சிலிங் போக்கஸ் பண்ணுவீங்க, இல்லாட்டி வந்து பாத்தீங்கன்னா டிஎன் மெடிக்கல் கவுன்சிலிங் போக்கஸ் பண்ணுவீங்க. இது இல்லாம என்ன மாதிரியான வாய்ப்புகள்லாம் இருக்கு அப்படிங்கறதா
நம்மளோட ஹெல்ப். சரியா? அதுக்காக தான் நம்ம என்ன பார்த்தா தொடர்பு கொள்ள சொல்றோம். சரியா? அதனால கண்டிப்பா நீங்க வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னா தொடர்பு கொள்ளுங்க. நாம உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பர் வின்சன்.